உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ரொம்ப சீரியஸா இருக்குன்னு வந்து சொல்லிட்டு போனாரு. இங்க அம்மா வந்துட்டு போது நல்லா தானே இருந்தாங்க. அதுக்குள்ள என்னாச்சு? ஒண்ணு புரியுது. அம்மா இப்ப எங்க இருக்காங்க? வீட்லயா இல்ல ஹாஸ்பிட்டலையா? சொல்லு சீதா. சீதா, நல்லவங்களை ஆண்டவன் சீக்கிரமா கூட்டிட்டு போயிடும். எங்க அம்மா போயிட்டாங்களா? இல்ல இல்ல சீதா. சீதா,
ஃப்ரெண்டு கிட்டலாம் பாய் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு உன்னை பார்க்க தானே பாட்டி வருவேன். இனிமே நான் யார பாட்டி பார்க்க அப்படி சொல்லிட்டு போவேன். பாட்டி, அன்னைக்கு மகாபலிபுரம் வந்து அன்னைக்கு நான் திரும்பி போவேன் பைசா இல்ல பாட்டி. அதனால ஒரு ராத்திரி நான் எங்க வீட்டுக்கே போல பாட்டி. பாட்டி, உன்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தினால நான் யார்கிட்டயும் உண்மை சொல்லல பாட்டி. ஏன் உண்மை சொன்ன உனக்கு ஏதாவது பாட்டி? பாட்டி, எங்க வீட்டுல என்ன யாரும் நம்பல. என் அப்பா என்ன நம்பல, என் தாத்தாவும் என்ன நம்பல, என் சீதாத்தா அத்தை கூட என்ன சந்தேகப்பட்டு உண்மையை கேட்டாங்க பாட்டி. அப்ப கூட நான் சொல்லல பாட்டி. உன்னாலதானே நான் அதையே ஹாஸ்டல்லையும் ரிச்சி சார் வீட்லயே அழைச்சேன் பாட்டி. பாட்டி, வீட்டுக்கு வரும்போதுலாம் கமலி கமலின்னு ஆசையா சாதம் விட்டுவிய பாட்டி. இனிமே யார் பாட்டி எனக்கு சோறு என்ன ஏமாத்திட்டு போயிட்டியா பாட்டி? இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படி? பையன் எப்போ வருவான்? இது வரைக்கும் 3 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். அவன் ரூம்ல இல்லை. வந்ததும் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. பையனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா இது நார்மல் டெத் இல்லை, பாய்சன் சாப்பிட்ட உடம்பு. சீக்கிரம் எடுக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்பாடு பண்ணுங்க. என்ன வைக்கணுமா? உங்க சொந்தக்காரங்கள கூட்டிட்டு வாங்க. கோகிலா, கடைசியா எண்ணெய் வைக்கணும். வாமா, எல்லாரும் வாங்க. ஐயோ கடவுளே, அம்மா அம்மா, என்ன பாது? ஏம்மா, சின்ன வயசுல எனக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி எனக்கு ஆசாசியா அலங்காரம் பண்ணி அழகு பாப்பியம்மா. அப்ப கூட உன் கைக்கு பிடிவிடாம நான் இந்த வீட்டுல எங்கெல்லாம் ஓடி ஒளிவேன். கடைசியில நான் உனக்கு எண்ணெய் வைக்கபடி இப்படி பண்ணிட்டேம்மா.
ஸ்ரீதேவி சடங்கு செய்யணும். யாராச்சும் 1 ரூபா இருந்தா கொடுங்களேன். இந்தாங்கம்மா. ஏம்மா ஸ்ரீதேவி சடங்குன்னா என்னம்மா? அவங்க சுமங்கலியாவே வாழ்ந்து சுமங்கலியாவே போறதுனால இந்த வீட்டு ஸ்ரீதேவி அவங்களோட போக கூடாதுன்னு அவங்க பொண்ணுக்கோ இல்ல சுமங்கலிக்கோ கொடுக்கணும். சார் டைம் ஆயிடுச்சு, பாடி எடுத்துலாமா? எடுத்துருங்க. மேற்கொண்டு வேலையை பாருங்கப்பா. ஸ்ரீதேவி முறை யாரு வாங்கிக்கிறது ஐயா? சரளா, நீ வாங்கிக்கம்மா. இந்தாங்கப்பா. அண்ணா உங்களுக்கு? எனக்கு வேணாமா? அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா? ஏன்பா, அந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு அண்ணி தான். ஸ்ரீதேவி முறை அன்னிக்கு தானே செய்யணும். அவங்க சரளாக செஞ்சுருக்காங்க. அது தப்பு இல்லையாப்பா? அந்த வீட்டில் இருக்கிறது இருக்க போகிறது எல்லாமே சரளா தான்மா. கோகிலா தான் நம்ம வீட்டு பொண்ணாயிடுச்சே, அதனால அந்த பொண்ணுக்கு செஞ்சது தப்பு இல்லைம்மா. என்னப்பா நியாயத்தை கேட்ட சமாதானம் சொல்றீங்க? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி என்னம்மா பிரயோஜனம்? அம்மா, சாந்தி அம்மா இறந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நாங்களும் வந்து பார்த்துருப்போம். நம்ம குடும்பத்தில் நடந்த துக்கம் தானே, எங்களுக்கு அதில் பங்கு இருக்கு இல்லையா? நல்லா இருந்த அந்த அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. யாருக்கும் சொல்லி அனுப்ப முடியல. அதுவும் இல்லாமல் அந்த அம்மா இந்த வீட்டுக்கு வந்தது பெரிய பிரச்சனையாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த வேதனையில் எனக்கு ஒன்றுமே புரியல. காரியத்துக்கு சொல்லி அனுப்பலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கோகிலா அக்கா இப்ப கூட அங்கேயே இருக்காளா? ஆமா ஜனகி, அவங்க இறந்ததுல பழைய கோவம்லாம் மறந்து மறுபடியும் அவங்கள வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. எப்படியோ அந்த அம்மா இறந்து தெய்வமாய் அவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க. கல்யாணத்தில் பிரிஞ்ச குடும்பம் சாவில் ஒன்று சேர்ந்துடுச்சு. என்ன ரொம்ப டயர்டா இருக்கியா? நான் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாண்ணா. கோகிலா அக்காவோட அம்மா செத்து போனதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மற்றவாளை விட அந்த அம்மாவோட சாவு உன்னதான் ரொம்ப பாதிச்சிருக்கு. பாவம், சொந்த பந்தம் அறியாத வெள்ளியா நீ. என்னமோண்ணா, நீங்க உங்க அம்மாவை பத்தி பேசின உடனே நேக்கு எங்க அத்தை ஞாபகம் வந்துடுது. அத்தையா? உனக்கா? இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாண்ணா, ஆண்டாள் அத்தைன்னு பேரு. என் மேல ரொம்ப பிரியமா இருப்பா. இப்ப உங்க அத்தை எங்க இருக்கா? என் தோப்பனார் ரெண்டு கொச்சுண்டு காசிக்கு போயிட்டா. உன்னையும் தேடிக்கிறதுக்காக காசிக்கு போவா கேள்விப்பட்டிருக்கேன். கோச்சின்னு கூடவா போவா? ரொம்ப நாளா காசிக்கு போனோம்னு சொல்லிண்டே இருந்தா. என் கல்யாணத்துல அத்தைக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடுத்து. அதே காரணமா வச்சுண்டு கிளம்பிட்டா. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவான் தான் அப்பாவும் நானும் நினைச்சோம். ஆனா அத்தை திரும்பி வரவே இல்லை. இப்ப எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? நான் போட்டோ பார்க்கணுன்ற அவசியமே இல்லப்பா. நீங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்து நீட்ட போறேன். என் தோப்பனார் நேக்கு தப்பான மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருப்பார். ஆமாம்மா ஜானு, உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் அலையாத அலைச்சல் இல்லைம்மா. பகவான் மட்டும் எனக்கு வசதியை கொடுத்திருந்தாருன்னா உன் கல்யாணத்தை ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திருப்பேன். என்னம்மா பண்றது,
நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏம்மா சம்மதம்னு மாப்பிள்ளைக்கு சொல்லிடலாமா? ஜானு, இங்கதான் இருக்கியாடி அம்மா? இந்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் வாங்கிக்கோ. பகவானே வா. ஏண்டாப்பா மாப்பிள்ள போட்டோ கொண்டு வந்திருக்கியாமே, நேக்கு காட்டப்படாதோ? நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கையிலே வச்சுட்டு இருக்கேன். இந்த பார். அக்கா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? கலர் சொக்கா போட்டு மீசைய வச்சுண்டா மாப்பிள்ள நன்னா இருக்காருன்னு அர்த்தமா? ஜந்து மாதிரி இருக்கான். இவன் கண்ணை பார்த்தா நிறைய பொய் சொல்லுவான் போல இருக்கு. இத தூக்கி போட்டுட்டு வேற மாப்பிளைய பாருடா. ஏக்கா, இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? இந்த மாப்பிளைய பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? பொண்ணை கரை ஏத்தணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம ஜானுவை பாரு, அவளுக்கு என்ன குறைச்சல்? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. நீ வேணா பாரு, அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே தேடிண்டு வந்து அவளை கட்டிண்டு போயிட போறாரு. நீ பேசாம வாய் மூடிட்டு இருக்கா. ஜானுவுக்கு வயசு ஆயிண்டே போறது. காய்கறி மார்க்கெட்ல விலைவாசி ஏறிண்டே போற மாதிரி வரலட்சணை ரேட்டு ஏறிண்டே போயிட்டு இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி ஜானுவை என்னால கரையேற்ற முடியாது. அதுக்கு எனக்கு இப்ப சக்தி இல்லக்கா. இது பார், ஜானுவுக்கு இவன் தான் மாப்பிள்ள, இதுல மாத்தமே கிடையாது. நீ கஷ்டப்படுறேங்கிறதுக்காக பொண்ணை எவன் தலையிலயாவது கட்டிடுவியா? இந்த பையன் வேண்டாம், நான் சொல்றத கேளு. முடியாது. நீ சொல்றதை கேட்டா என் பொண்ணு ஜானுவுக்கு நான் 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்போ ஜானுவ பாடுங்கணத்துல தள்ளுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் ஒருத்தி உயிரோட இருக்கச்சே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஐயோ அக்கா, என் நிலைமை புரிஞ்சுன்னு பேசுக்கா. முடியாது. நீக்கு அந்த மாப்பிளைய பிடிக்கல. முடியாதுன்னா எங்கேயாவது போய் தொலை, என் உயிரை பார்க்காதே.